ஒருவன் ஆண்டவரை பார்த்து எப்படி கூப்பிடுறான்? என்ன கேட்கிற ஆண்டவரை பார்த்து? நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? இந்த வாலிபனாய் இருக்கும் பொழுதே இவனுக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்த அந்த பேராவல் இருப்பது என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஏன் சொன்னார்? இந்த 10 கட்டளைகளை நாம் 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். இதை நீ கீப் அப் பண்ணாலே போதும், எல்லா கட்டளையும் நீ என்ன செஞ்சிடலாம், எளிதாக நீ அதை கடைபிடித்து விடலாம். இப்ப இவனே கேட்கிறான், நான் எல்லாத்தையுமே கீப் அப் பண்ணியாச்சே, கடைபிடித்து விட்டேனே, என்னிடத்தில் என்ன குறைவு அப்படின்னு கேட்கிறான். இதுதான் ஆண்டவர் மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல முதல் கற்பனையாக சொல்றாரு. 2 தவறுகளை அதிகமாக நாம் செய்வோம். ஒன்று என்னவென்று சொன்னால், இங்க யார் சீஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடங்கள்ல நம்ம அடிக்கடி படிச்சிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம போய் கேட்கணும், ஆண்டவர் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது? பாராட்டு மட்டுமல்ல, இல்லாட்டா குறை மட்டும் அல்ல, 2யுமே ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுட்டு தான் அவன் கிட்ட ஊழியத்தை கொடுக்கிறார். பாருங்களேன், ஒரே ஒருத்தன் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிட்ட ரிட்டர்ன் போகும்போது துக்கத்தோடு போனா அப்படின்னு சொன்னா, எனக்கு பரலோக நிச்சயம் அப்படின்னு கேரண்டி பண்ணவே முடியாது. சீஷர்கள்ட்ட ஆண்டவர் கரெக்டிவ் டீச்சிங் கொடுக்குறாரு. ஏராளமான பணம் நமக்கு ஆண்டவர் தரும் பொழுது அதை என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கலாமா? எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீஷர்களுக்கு அவரை பின்பற்றியதுனால என்ன கிடைக்க போகுது? பூமியில எளிமையாக வாழ்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல மேன்மையான ஸ்தானத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பிந்தினோர் முந்தினோர், முந்தினோர் பிந்தினோர். வருகிற வாரத்துல இதன் தொடர்ச்சியாக ஒரு உவமையை ஆண்டவர் சொல்வார். இதன் அடிப்படையிலே நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 19 அந்த அதிகாரத்தை போன வாரத்துல நம்ம துவங்கினோம். இது எந்த பகுதியில இருக்குது? செயல்கள், டீட்ஸ். மத்தேயு 19 இருந்து 23 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போன வாரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதனுடைய தலைப்பு என்ன? இயேசு திருமணம், விவாகரத்து, ஐஸ்வர்யம், சீஷத்துவம் பற்றி கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் டீச்சர்ஸ் ஆன் மேரேஜ், டிவோர்ஸ், ரிச்சஸ் அண்ட் டிசைபிள்ஷிப். இதுல 30 வசனங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல 2 பகுதி ஏற்கனவே போன வாரம் நம்ம படிச்சிட்டோம். என்னெல்லாம் படிச்சிட்டோம்? 1 இருந்து 12 வசனங்கள் வரைக்கும் இயேசு திருமணம், விவாகரத்து, அன்னகர் பற்றி கற்றுக் கொடுக்கிறார். 13 முதல் 15 வரைக்கும் இயேசு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தல். 1 to 12 Jesus teaches on marriage, divorce and celibacy. 13 to 15 verses Jesus blesses the little children. இன்றைக்கு அந்த கடைசி பகுதியை நம்ம படிக்க போறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 இருந்து 30 வரைக்கும் இயேசு ஐஸ்வர்யத்தை பற்றியும் அவரை பின்பற்றுவதை பற்றியும் கற்பிக்கிறார். Jesus teaches about riches and following him. வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த இடத்துல ஒருவன் ஆண்டவரை பார்த்து எப்படி கூப்பிடுறான்? நல்ல போதகரே, குட் டீச்சர். என்ன கேட்கிற ஆண்டவரை பார்த்து? நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? What good thing shall I do that I may have eternal life? இந்த சம்பவம் சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய அந்த 3 சுவிசேஷங்களிலும் இடம் பெற்றிருக்கிறது. இந்த மத்தேயு எழுதும் பொழுது, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஒருவன் ஒரு வாலிபன் என்பதை குறிப்பிடுகிறார். இதே இது லூக்கா சுவிசேஷத்துல இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது அவனை ஒரு தலைவன், ஒரு ரூலர் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இந்த வாலிபனாய் இருக்கும் பொழுதே இவனுக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்த அந்த பேராவல் இருப்பது என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல? வாலிபர்கள் இந்த நாட்களிலே எதையோ தேடி போற நாட்கள்ல இவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை குறித்த ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அது ரொம்ப பாராட்டுதற்குரியது இல்லையா? அடுத்து இப்ப என்ன ஆகுது? இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 19:17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இப்ப இந்த இடத்துல இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஏன் சொன்னார்? அப்ப நான் நல்லவன் இல்லைன்னு சொல்றாரா? அப்படி கிடையாது. இங்க இயேசு நான் நல்லவன் இல்லை என்பதையும் சொல்லவில்லை, நான் தேவன் இல்லை என்பதையும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது,
தேவன் மட்டுமே நல்லவர் அப்படின்றத ஆணித்தரமா சொல்ல விரும்புறாரு. அடுத்தது, தேவனுடைய அந்த நற்குணங்கள் மனிதனுடைய நற்குணங்களுக்கு முரண்பாடானவை. இதை வேறுபடுத்தி காட்டுவதற்காக தான் இயேசு இப்படி அவர் ஒரு பதிலை கொடுப்பதை பார்க்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமாப்பா, அதுக்கு தானே வந்திருக்கிற அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ கற்பனைகளை கைக்கொள். இதுதான் ஜீசஸ் ஆன்சர் டு த ரிச் மேன்ஸ் குவெஸ்டின். நித்திய ஜீவனை அடைய கற்பனைகளை கைக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 613 கட்டளைகளும் 10 கற்பனைகளும் கொடுத்தார். நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது ரொம்ப விளக்கமா இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சட்டங்கள் 3 வகைகள் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். ஒழுக்க சட்டங்கள் மாரல் லாஸ், சமுதாய சட்டங்கள் சோசியல் லாஸ், சடங்குகளின் சட்டங்கள் செரிமோனியல் லாஸ். ஒழுக்க சட்டங்கள் அல்லது மாரல் லாஸ் அப்படின்னு சொல்றது என்ன? அதுதான் நம்ம 10 கட்டளைகள்னு சொல்றோம்ல, 10 கமாண்ட்மெண்ட்ஸ், த டெக்கலாக் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இது தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவை பற்றி கூறுகிறது. சமுதாய சட்டங்கள் சோசியல் லாஸ்னா என்னது? ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கான வழிமுறைகள் மற்றும் தவறினால் தண்டனைகள், இதை குறித்து விளக்கமாக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சடங்குகளின் சட்டங்கள் செரிமோனியல் லாஸ் அப்படின்னா தேவனை எப்படி ஆராதிப்பது, அது அந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றத படிச்சோம் இல்லையா, அதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல இயேசு கற்பனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த 10 கட்டளைகளை சொல்லுகிறார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 10 கட்டளைகளை நாம் 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். 1 முதல் 4 வரை மனிதன் தேவனோடு உறவு, 5 முதல் 10 வரை மனிதன் மனிதனோடு உறவு. இந்த பலகையே பார்த்தீங்கன்னா 2 பகுதியா கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இதை இன்னொன்னுக்கு ஒப்புமையாகவும் நம்ம படித்திருக்கிறோம். சிலுவை அப்படின்னும் பொழுது செங்குத்தாக ஒரு கட்டையும் பக்கவாட்டிலே ஒரு கட்டையும் இருக்குல்ல, வேர்டிக்கலா ஒரு கட்டையும் ஹாரிசாண்டலா ஒரு கட்டையும் இருக்கும்ல. அந்த வேர்டிக்கலா இருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா தேவன் மனிதன் உறவை குறிக்கிறது. அந்த வேர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் மேன். மனிதன் மனிதன் உறவை குறிக்கிறது அந்த ஹாரிசாண்டல், அந்த லைன், ஹாரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மேன். அப்ப இந்த இரு பிரிவுகள் இந்த 10 கட்டளைகள்ல இருக்குது. ஒரு பிரிவு என்னன்னு சொல்லுது, செய், இன்னொன்னு செய்யாதே, டூஸ் அண்ட் டோன்ட். செய்ன்னு சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய கட்டளைகள், செய்யாதே அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யக்கூடாத கட்டளைகள். அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல் பலகையில என்ன இருக்குது? தேவன் மனிதன் உறவு. அதுல மொத்தம் 4 கட்டளையை ஆண்டு கொடுத்திருக்கிறார். 4 கட்டளையில 3 கட்டளை செய்யாதேன்னு வருது, ஒரு கட்டளை மட்டும் செய்யின்னு வருது. அதே நேரத்துல 2ஆம் பலகையை நம்ம பார்க்கும் பொழுது மனிதன் மனிதன் உறவை குறிக்கிறது. ஒரே ஒரு கட்டளை தான் செய்யி, மீதமுள்ள அந்த 5 கட்டளைகளும் செய்யாதே என்று சொல்லி வருகிறது. அப்ப 10 கற்பனைகள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. 1ல இருந்து 4 வரைக்கும் தேவன் மனிதன் உறவை குறிக்கிறது. மீதமுள்ள 6 மனிதன் மனிதன் உறவை குறிக்கிறது. இப்ப யூதர்களுக்கு இந்த 10 கட்டளையில முதல் 4 கட்டளை, அதாவது மனிதன் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தானே சொல்லியிருக்கு. அதை எல்லாருமே டிஃபால்ட்டா தவறாம செய்வாங்க. அந்த 4 கட்டளையும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. யாரும் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதனால இந்த கட்டளைகளை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லல பாருங்களேன். இப்ப இயேசுவை பார்த்து கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வாலிபன் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டான். அதனால எவைகளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறத பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18-19. அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அப்ப இந்த 2வது பலகையில என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தான் இங்க இயேசு குறிப்பிடுகிறார். இதுல ஒண்ணு அவர் குறிப்பிடாமல் விட்டுருக்கதையும் இப்ப நான் காண்பிக்க போறேன். இங்க பாருங்க, இந்த 2வது பலகையை உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல இப்ப காட்டுறேன்.
செய் அப்படின்னு சொல்றதுல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. ஆனா செய்யாதே அப்படின்னு சொல்லும் பொழுது கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதே. இது சொல்லிச்சு இந்த 10வது கட்டளையை இங்க குறிப்பிடல பாருங்களேன். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. நீங்க இந்த 10 கட்டளைகளை கவனமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 9 கட்டளையும் வெளிப்புறமாக மனிதன் மனிதனுக்கோ இல்லாவிட்டால் மனிதன் தேவனுக்கோ செய்ய வேண்டிய கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி கட்டளை பாருங்களேன், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, டூ நாட் கவர்ட். இந்த இச்சை என்பது வெளியே யாருக்குமே தெரியாது, அது இருதயத்துக்குள்ளே காணப்படுகிற ஒரு பாவம். இதை குறித்து மலை பிரசங்கத்துல விளக்கமா நம்ம படிச்சிட்டோம். அப்ப இந்த இச்சை என்பது இந்த உள்ளான மனிதனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு பாவம் என்பதால் அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வாழ்ந்திருந்த ஜனங்களால் அதை மேற்கொள்ள முடியவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் சிறு வயது முதற்கொண்டு நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவன், எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நான் என்ன பண்றேன், கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 7ஆம் அதிகாரத்தை நீங்க விளக்கமா போய் படிச்சீங்கன்னா அவர் போராடுகிற அந்த பாவத்தை குறித்து அவங்க குறிப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, நான் விரும்பாத பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன், செய்ய வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவ பிரமாணம் என்னை செய்ய வைக்கிறது, என்னால் அதை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார். அப்ப அந்த நாட்களில வாழ்ந்த யாருக்குமே இந்த கடைசி கட்டளையை கீப் அப் பண்ண முடியல. அதனால இயேசு இந்த வாலிபனை டிஸ்கரேஜ் பண்ணல ஆண்டவர், அந்த கட்டளையை டோட்டலா விட்டுட்டாரு, மீதி உள்ள கட்டளையை மட்டும்தான் அங்க சொல்றாரு பாருங்களேன். கடைசியா அவர் சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே. இதை கூட நான் இந்த கட்டளைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நமக்கு யார் மேலனா அன்பு இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்கள கொலை செய்ய மாட்டோம், அவங்க கிட்ட திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், அவங்கள பத்தி பொய் சாட்சி சொல்ல மாட்டோம், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவோம். அது எப்ப வருது, நம்ம அவங்கள நேசிக்கும் பொழுது. அதனால இதை ஒட்டுமொத்தமாக அவர் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், ஒரு கன்க்ளூஷனா சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை நீ கீப் அப் பண்ணாலே போதும், எல்லா கட்டளையையும் நீ என்ன செஞ்சிடலாம், எளிதாக நீ அதை கடைபிடித்து விடலாம் என்பதை சொல்லுகிறார். ஆனால் இந்த வாலிபன் என்ன செய்யறான் பாருங்களேன். மத்தேயு 19:20, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். வாலிப பிரயாயத்தை குறித்து வேதாகமம் சொல்லும் பொழுது பிரசங்கியிலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா, வாலிப பிரயாயத்திலே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. நம்முடைய சமுதாயத்துல எத்தனையோ வாலிபர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள்ல. சினிமா பின்னால ஒரு கூட்டம், அரசியல் பின்னால ஒரு கூட்டம், உலகத்தின் பின்னால அப்படியே வாலிபர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வாலிப பிரயாயத்திலே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை என்று சொன்னது போல இந்த வாலிபன் இந்த நாளிலே நாம் பார்த்தது போல சிறு வயது முதற்கொண்டே அவன் கற்பனைகளை கை கொண்டு வருகிறான் என்று சொன்னால், அவன் எவ்வளவாக இந்த உலகத்திலிருந்து அவன் வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பது உறுதியாகிறதுன. இதை கேட்ட உடனே இயேசுவே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. மார்க்கு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த வாலிபனிடத்துல அவர் அன்பு கூர்ந்தாராம். வாசிக்கலாமா? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆட்டோமேட்டிக்கா அப்படிதானே தேவனாகிய இயேசு இப்ப அந்த வாலிபன்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இவன் சொல்றான், இந்த கற்பனையெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனை ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு. அவன் மேல அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இவனே கேட்கிறான், நான் எல்லாத்தையுமே கீப் அப் பண்ணியாச்சே, கடைபிடித்து விட்டேனே, என்னிடத்தில் என்ன குறைவு அப்படின்னு கேட்கிறான். வாலிப பருவத்தில் தேவனை தேடுவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு சொன்னேன். சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொள்வது இன்னும் அற்புதமான ஒன்று. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, கற்பனைகளை கை கொள், நான் எல்லாமே கை கொண்டுட்டேன், இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்கு ஆண்டவரே அப்படின்னு பணிவா கேட்கிற கேள்வி எவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்கிறது பாருங்களேன். அவன் இயேசுவை தேடி வந்தான்.
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டான். கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்ன இயேசுவிடத்தில் சொன்னான், இதை சிறுவயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவரும் ஆச்சரியப்பட்டு அவன் மேல் அன்பு கூர்ந்தார். என்ன குறைவு ஆண்டவரே இன்னும் இருக்கு, ஏதாவது நான் விடுபட்டிருக்கிறேனா அப்படின்னு அவனையே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு கட்டத்திற்கு அவன் வந்து விட்டான். எவ்வளவு நல்ல குணம் பாருங்களேன் இந்த வாலிபனுக்கு. இயேசுடைய பதில் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இப்ப இயேசு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அவனுக்கு. என்ன டெஸ்ட்? நீ என்னை உண்மையா நேசிக்கிறியா? முதல் 4 அந்த கற்பனைகள் மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறுவதை, மனிதன் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவை காண்பிக்கிறது என்று சொல்லி சொன்னேன். இதுதான் ஆண்டவர் மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல முதல் கற்பனையாக சொல்றாரு. முதலாம் கற்பனை என்று சொல்லி, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இப்ப ஆண்டவர் ஒரு டெஸ்ட் அந்த வாலிப பையனுக்கு வைக்கிறார். என்ன சொல்றாரு? எல்லாம் கரெக்டா தான் இருக்கிற, ஆனா உன்கிட்ட நீ குறை என்னன்னு கேட்ட பத்தியா? நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால், நீ பர்ஃபெக்டா மாறணும்னா, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுனா, உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா. அந்த குறையை நான் காண்பிக்கிறேன். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்துல உனக்கு அப்ப பொக்கிஷம் மிகுதியா இருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி சொல்லுகிறார். இது ஒன்றும் ஒரு புதிதான விஷயம் ஆண்டவர் சொல்லல. எப்பவுமே சீஷர்களை அழைத்த அந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, பேதுருவை அழைத்தார். பேதுரு வலைகளெல்லாம் விட்டுட்டு இயேசுவின் பின்னால வந்தார். யோவான் யாக்கோபு அந்த வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு என்னை பின்பற்றி வான்னு சொன்ன போது வலைகளை விட்டு விட்டு வந்தார்கள். மத்தேயு ஆயக்காரர், அவர் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டிருந்தார், வரி வசூலித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல மத்தேயுவே என்னை பின்பற்றி வா என்று அழைத்த பொழுது அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்ததை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துலயும் ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கிறது, நீ உன்கிட்ட இருக்கிறத விற்று நீ குடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம 2 மிஸ்டேக் பண்ணிடுவோம் பாருங்களேன். ஒண்ணு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வாலிபன்ட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவரை பின்பற்றி வரணும்னா நம்ம கிட்ட ₹1 கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வித்துறணும், அவருக்கு பின்னால வந்துடணும் அப்படின்ற ஒரு காரியம். இன்னொன்னு, இந்த வாலிபன்ட்ட மட்டும்தான் இதை சொன்னாரு, எனக்கு சொல்லல. உங்களுக்கு விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன். 2 தவறுகளை அதிகமாக நாம் செய்வோம். ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த வாலிபனை போலவே நமக்கு இப்பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் உடனடியாக விற்றுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறது. 2வது என்னவென்று சொன்னால், இந்த வாலிபனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை சொன்னாரு, எனக்கு சொல்லல அப்படின்னு நினைச்சுக்கிறது. இது 2மே தவறுங்க. இங்கே யார் சீஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடங்கள்ல நம்ம அடிக்கடி படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது 3 முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எல்லாரையும் விட இயேசுவை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது சொன்னார். 2வது, எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசிக்க வேண்டும். 3வது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அந்த செல்ஃப் டினையல், அந்த சுய வெறுப்பு. இந்த 3 விஷயங்களும் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் இயேசுவுக்கு உண்மையான சீஷர்களாய் மாற முடியும். எனக்கு இயேசுவும் வேண்டும், இந்த உலகமும் வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அது ஜனங்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா பொருட்களாக இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அது மாத்திரமல்ல, நம்முடைய விருப்பங்கள் இயேசுடைய விருப்பங்களுக்கு கீழே போயிடணும். அவருடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் ஒன்றாக இருந்தால் ஓகே, ஃபைன். ஒருவேளை என்னுடைய விருப்பம் அவருடைய விருப்பம் இல்லாமல் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு தேவை. அதுதான் அந்த செல்ஃப் டினையல்னு சொல்லி கொடுத்தேன். அனுதினமும் நம்முடைய ஆசைகளை சிலுவையிலே அறைய வேண்டும். இதுதான் உண்மையான சீஷன். ஏராளமான ஆசைகளை உள்ள வச்சுட்டு வெளியில நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு வெளி வேஷம்தான் என்று சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த வாலிபனை போல நம்ம எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், தினந்தோறும் வேதத்தை வாசிப்போம்,
காலையில எழுந்த உடனே முதல் நம்ம செய்யறது ஜெபம்தான். வாரந்தோறும் சபைக்கு செல்லுவோம். சபை ஐக்கியத்துல முக்கியமான பங்கு வகித்திருப்போம். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ கைப்பிரதி எடுத்துக்கொண்டு சுவிசேஷ பணியை செய்வோம். கர்த்தருக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாய் இருப்போம். கொடுக்கிறோம். நம்ம தசம பாகம் காணிக்கையில நான் உண்மையா இருக்கிறேன் என்று சொல்றோம். ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொல்றோம். ஆனால் இந்த வாலிபனை போல எல்லாவற்றையும் விட்டுவிட நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம போய் கேட்கணும், ஆண்டவரே இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது? ஒருவேளை இந்த வாலிபனை போல நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை, நம்முடைய பொருட்கள் மேல ஒரு ஆசை, நம்முடைய வேலையின் மேல ஆசை தேவனை காட்டிலும் நம்ம வைத்திருந்தோம் என்று சொன்னால், எப்படி அந்த வாலிபனுக்கு அன்றைக்கு கட்டளை கொடுத்தாரோ, நீ உனக்கு உண்டானவைகளை விற்று அதை தரித்திரருக்கு கொடு, பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு நம்ம கிட்டயும் அதை தான் சொல்றாரு. நீ நல்லா ஜெபம் பண்ணலாம், நீ நல்ல ஒரு கிறிஸ்தவனா வாழலாம், நல்ல பைபிள் வாசிக்கலாம், நல்ல வேத பாடம் நீ படிக்கலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் உன்னுடைய இருதயத்துல நான் முழுமையா இருக்கிறேனா? வேலை ஃபர்ஸ்ட் வந்துருச்சா? உன்னுடைய குடும்பம் வந்துருச்சா? உன்னுடைய பிள்ளைகள் வந்துட்டாங்களா? பணம் முன்னாடி வந்துருச்சா? உன்னுடைய சொத்து மேன்மையா நினைக்கிறியா? இன்றைக்கு அதை எடுத்து விடு, அதை விற்று கொடுத்து விடு, அதை நீக்கி விடு. அப்புறம் நீ என்ன பண்ணு? ஃபாலோ பண்ணு, என்னை பின்பற்றி வா. ஏசு கிறிஸ்து எப்பவுமே அவர் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேசவே மாட்டார். பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு அவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு சபையை பற்றி அவர் என்ன பண்றாரு? பாராட்டை தெரிவிக்கிறார். நீ எவ்வளோ பாடுகள் பட்டாலும் நீ எனக்காக நிக்கிறியே அப்படின்னு பாராட்டுறாரு. அதே நேரத்துல அவங்க கிட்ட குறை இருக்கும் பொழுது அதையும் சொல்றாரு. எபேஸ் சபையை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாராட்டு மட்டுமல்ல, இல்லாட்டா குறை மட்டும் அல்ல, இரண்டையுமே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த வாலிபனை அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அவனிடத்துல அன்பு கூர்ந்தார். ஒருவேளை தோள் மேல கையை போட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பரவாயில்லையே, நீ இவ்வளோ உண்மையா இவ்வளோ நாள் எல்லா கற்பனையும் கை கொண்டிருக்கிறியே தம்பி, நீ ரொம்ப நல்ல பையன், நீ கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னிடத்துல என்ன குறை உண்டு என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுடைய குறையை சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்றி வருவதற்கு ஒரே ஒரு தகுதி தான் நமக்கு இருக்கிறது. அது என்னன்னா, அவர் மேல நம்ம அன்பு கூறணும். எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட, நம்ம ஆசை எல்லாவற்றையும் விட இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இயேசுவை பின்பற்ற அவரை நேசிக்க வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்துல 3 முறை பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது என்ன சொல்றார் அவரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இதை கேட்டுட்டு தான் அவன் கிட்ட ஊழியத்தை கொடுக்கிறார். பாருங்களேன், நம்ம என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, என்ன கிறிஸ்தவ அந்த பயிற்சிகளை நாம் மேற்கொண்டாலும் சரி, இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறோமா? நம்முடைய இருதயத்தை தொட்டு சொல்ல முடியுமா? நீர்தான் முழுமையாய் என் இருதயத்துல இருக்கிறீர் ஆண்டவரே, எந்த உலக காரியங்கள் இல்லை என்று சொல்லி நம்ம சொல்ல முடியுமா என்பதை நாமே கேட்டுக்கொள்ளுவோம். 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான், பணக்காரன். அந்த ரிச் மேன், அந்த ரிச்சஸ் அவனை என்ன பண்ணிருச்சு? இழுத்துருச்சு. இதை கூட மலை பிரசங்கத்துல நான் சொல்லி கொடுத்தேன். 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவன் மேல நம்ம அன்பா இருப்போம். அந்த 2 எஜமான் என்று குறிப்பிடும் பொழுது, ஒரு எஜமான் பேரு தேவன், இன்னொரு எஜமான் பேரு பணம். அந்த பண ஆசை அப்படின்றத நான் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது? நம்ம ஊழியம் செய்ய முடியாது. பணமும் வேணும், இயேசுவும் வேணும்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே எஜமான். இந்த பணம் அப்படின்றது பயங்கரமான ஒரு விஷயம். இதை ஒழுங்கா கையாளலன்னா இது நம்மளை நரகத்துக்கே கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் அவசியம்தான்,
ஆனா பண ஆசை இருக்கக்கூடாதுன்னு விளக்கமா நம்ம படிச்சோம். அப்ப இன்றைக்கு சீஷர் கூட்டமே நம்மை பார்த்து ஆண்டவர் இதைதான் சொல்லுகிறார். காட் அண்ட் மணி, தேவனும் பணமும். எதை நீங்க சேவை செய்றீங்க? எதை நீங்க மேன்மையா நினைக்கிறீங்க? பணம் நிறைய இருக்கிறவங்களால நிச்சயமாக தேவனை உண்மையாக நேசிப்பது ஒரு கடினமான விஷயம்தான். சரிங்களா? அதை தான் நம்ம இந்த காரியத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இந்த தேர்வை, இந்த சாய்ஸை நம்ம எடுக்கணும் பாருங்களேன். மணி ஆர் காட், தேவனா அல்லது பணமா? யூ ஹாவ் டு சூஸ் ஒன். நிறைய பேர் பணம் அப்படின்னு சொன்னா அதுதான் கடவுளா நினைச்சு அது மேல வணங்கிடுவாங்க. அதுதான் பெருசா இருக்கும், அதை கட்டி பிடிச்சிப்பாங்க. எனக்கு பணம் தான் வேணும், பணத்துக்காக எதை வேணா செய்வாங்க. ஒருவேளை நம்ம ஒரு உபத்திரவ நாட்கள்ல நம்மளை கர்த்தர் அனுமதிப்பார் என்று சொன்னால், யாராவது பணம் கொடுத்தா எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சுட்டு போயிருவோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் பணத்திற்கு பின்னால போயிட்டு இருக்கு, ஆடம்பரத்துக்கு பின்னால போயிட்டு இருக்கு, புகழ்ச்சிக்கு பின்னால போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் உலகம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இயேசு விற்று போட்டுருவாங்களோ தெரியல. அது ஒரு சந்தேகமா தான் இருக்குதுல்ல. இந்த வாலிபன் ஒரு ராங் சாய்ஸ் எடுத்தான். இவன் வாலிபன் நல்லா இயேசுவை கரெக்டா தேடி வந்துட்டான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை அவனுக்கு இருந்துச்சு. கற்பனைகளை கை கொண்டிருந்தான். எல்லாத்தையும் கை கொண்டுட்டேன், எனக்கு என்ன குறைன்னுலாம் கேட்டான். ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட அந்த குறைய சொன்ன பொழுது அவனுக்கு நிறைய சொத்து பணம் இருந்ததுனால, அதன் மேல அவனுக்கு கண் இருந்ததுனால அவன் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டான் என்றுதான் சொல்ல முடியும். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது, பணத்தையா வித்து கொடுக்க முடியும், சொத்தையா வித்து கொடுக்க முடியும், சான்ஸே இல்லை, துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு கிட்ட வந்து ஜனங்கள் திரளாக வந்தார்கள். திரளா ஜனம் வந்தபோது அற்புதங்களை செய்தார். குருடர் பார்வை அடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்றாள், பிசாசு ஓடின, பசியா இருந்தவங்களை திருப்தியோடு அனுப்பினார். எல்லாருமே சந்தோஷமா தான் போனாங்க. ஒரே ஒருத்தன், வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிட்ட வந்து ரிட்டர்ன் போகும்போது துக்கத்தோடு போனா அப்படின்னு சொன்னா அதற்கு காரணத்தையும் நாம் படிச்சிட்டோம். என்ன அப்படின்னா, இந்த உலக பொருட்களின் மேல் அவனுக்கு இருந்த அந்த ஆசை, மிகுந்த ஆஸ்தியின் மேல் அவனுக்கு இருந்த தீராத பற்று, இதனால அவன் நித்திய ஜீவனே வேண்டான்ட்டு போயிட்டான். கேட்ட கேள்வி அதுதானங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? கற்பனைகளை கை கொண்டாச்சு. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், நான் அந்த முதல் 4 கற்பனைகளும் சின்ன பிள்ளையில இருந்தே நான் கற்றுக்கொண்டுதான் இருக்கேன், சின்ன வயசுல இருந்தே நான் கிறிஸ்டியன் தான், எனக்கு பரலோகம் நிச்சயம், நான் கர்த்தருடைய பிள்ளை தான் அப்படின்னு அவனே நினைச்சுக்கிட்டு தப்பு கணக்கு போட்டுட்டு இருந்தான். ஆனால் இயேசு, நீ தேவனை நேசிக்கிறியா, இந்த ஆஸ்தியை நேசிக்கிறியா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை இங்க வச்ச உடனே அவன் ஆஸ்தியை தான் நேசிக்கிறேன் என்பதை உறுதி செய்யும் வகையில அந்த இடத்த விட்டே போயிட்டான். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அவன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை, அவன் தேவன் மேல் அன்பாய் இருக்கவில்லை, அவன் உண்மையான சீஷன் அல்ல. ஏன்னா அந்த பொருட்களை அதிகமாக நேசித்தான். யார் சீஷர்கள்னு சொல்லும் போது நான் சொன்னேன்ல, பொருட்கள் விட, எல்லா மனிதர்களை விட, தன் விருப்பங்களை விட தேவனை நேசிக்கணும். இவன் தான் உண்மையான சீஷன். மற்றவங்கெல்லாம் ஏதோ ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக வர்றாங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அநித்தியமான இந்த உலக பொருளுக்காக தேவனை தேடுறவங்க பரிதாபமானவர்கள், பரிதபிக்க கூடியவர்கள். இன்னைக்கு ஜோம் பண்றதே எதுக்காகனா, என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், எங்களுக்கு வீடு நல்லா கிடைக்கணும், பணம் தேவை சந்திக்கப்படணும், என் கடன் பிரச்சனை தீரணும், என் வியாதி மாறணும், எல்லாமே நல்லா இருந்தா எத்தனை பேர் ஆண்டவரை தேடுவாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் கேட்டுக்க வேண்டிதான். இந்த வாலிபனுடைய நிலை எத்தனை பேருக்கு இருக்குதோ எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருப்பார் என்று சொன்னால், இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்துடைய பொருட்களோ, இந்த உலகத்துடைய மனிதர்களோ
வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாத்திரம் போதும், உம்மைதான் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். இல்லாவிட்டால் இந்த மனிதனைப் போல எல்லாம் கடைபிடித்து கொண்டிருந்தோம் நித்திய ஜீவனை இழந்து போகிற அந்த பரிதாப நிலைக்கு வந்துருவோம். நம்ம சொல்லக்கூடாது, நான் ஜோமனனே, நான் பைபிள் வாசனே, பைபிள் ஸ்டடி படிச்சனே, நான் காணிக்க கொடுத்தனே, எனக்கு பரலோகம் நிச்சயம் அப்படின்னு கேரண்டி பண்ணவே முடியாது. எல்லாவற்றையும் யார் ஒருவர் கர்த்தருக்காக விட்டுவிட்டார்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். இல்லாவிட்டால் இந்த வாலிபனை போல அதை நம்ம இழந்து போய்விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வாலிபனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், பணமா இயேசுவின் மேல் அன்பா? அவன் இழந்து விட்டான். இந்த மாலை வேளையில ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து போவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், நான் உண்மையிலே அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும். ஐஸ்வர்யம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தடை. riches as an obstacle to the kingdom. வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அவன் போயிட்டான். வாலிபன் துக்கமா போயிட்டான். அப்படியே அழுதுட்டே போயிருப்பான். ஐயோ, நான்லாம் விற்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். சீஷர்கள்ட்ட ஆண்டவர் இப்போ கரெக்டிவ் டீச்சிங் கொடுக்குறார், சரியான உபதேசத்தை கொடுக்கிறார். சீஷர்கள் அப்படியே பாவமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவான்கள் போவது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏன்னா அவங்களுக்கு பணத்தை விடவே முடியாது. அதான் மனிதனுடைய சுவாபம். பணத்துக்கு அவங்க அடிமை. பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும். பணம் பத்தும் செய்யும். பிணம் கூட வாயை பிளக்குமா. அவ்வளோ ஒரு கொடுமையான கொடூரமான ஒரு பொருள் தான் பணம். சிலர் இதை இச்சித்து என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பணம், அந்த இச்சை மனிதனை எளிதாக பிடித்து கொள்ளும். அதனால இங்க ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்திற்கு ஐஸ்வர்யவான் போவதே கஷ்டம். 24ஆம் வசனம், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணத்தை சொல்றார். நம்ம எல்லாம் ஊசி வச்சு தச்சிருக்கிறோம் இல்லையா, நீடில். அதுல என்ன இருக்கும், ஒரு ஓட்டை இருக்கும். அது வழியே தான் நூல் போடுவோம், கரெக்டா? இந்த ஓட்டை ரொம்ப சின்னதா இருக்கும், ஒரு நூல் போற அளவுக்கு தான் குட்டியா இருக்கும். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது. அந்த ஒரு ஒட்டகம் அது எவ்வளவு பெருசா இருக்கும், அது ஒரு ஊசி காதுல நுழைக்க முடியுமா? அது எவ்வளவு கஷ்டம். அதை விட தேவனுடைய ராஜ்யத்துல ஐஸ்வர்யவான் போறது கஷ்டமா? அதை விட. இந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு அந்த பணம், அந்த அந்தஸ்து, அந்த புகழ்ச்சி, இதெல்லாம் மேன்மையா நினைக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற விஷயத்தை தான் இங்க குறிப்பிடுகிறார். 25ஆம் வசனம், அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இது நிச்சயமா மனுஷனால என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா பணம் அவனுக்கு இருக்க இருக்க அவனுக்கு பணத்துக்கு மேலதான் என்ன இருக்கும், எல்லா எண்ணமும் இருக்கும். பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் இருதயமும் இருக்கும். அப்ப பணக்காரங்களா இருக்கிறவங்க என்ன செய்யறது, ஏற்கனவே நமக்கு நிறைய பணம் இருக்குது, அதனால என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, போதுமான அளவிற்கு வைத்து கொண்டு அதை நாம் பிரித்து தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து விட வேண்டும். இதை நான் ஏற்கனவே பணத்தை கையாளுவது எப்படி அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லி கொடுத்தேன். ஐயோ, என் பணத்தை நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏராளமான பணம் நமக்கு ஆண்டு தரும் பொழுது அதை என்ன செய்யணும், நமக்கென்று ஒரு பங்கை வைத்து கொண்டு மீதமுள்ளதை நாம் என்ன செய்யணும், தரித்திரருக்கும் மற்றபடி தேவனுடைய ராஜ்யத்திற்கும் கொடுத்து விட வேண்டும். நிறைய வச்சுக்கிட்டு தலைமுறையா சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நிச்சயம் அது நமக்கு ஒரு கண்ணியாக இருக்கும். அதுதான் நமக்கு ட்ராப்பே. நம்ம அதுக்குள்ள விழுறதுக்கு எளிதாக பிசாசு என்ன செஞ்சிருவான், நம்மளை விழ வச்சிருவான். அதன் மேலதான் நமக்கு எண்ணம் இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தின் மேல எண்ணம் இருக்காது.
எப்படி ஒட்டகமானது அந்த ஊசியின் காதுல நுழைவது கடினமோ, அதை விட ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். நித்திய ஜீவனை அவர்கள் இழந்து விடுவார்கள். நான் திரும்ப இந்த காரியத்தை மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம இதை மறக்கவே கூடாது. நான் ஜெபம் பண்றேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் நிறைய கொடுக்குறேன், இப்படி சொல்லி நம்மளையே நம்ம ஏமாத்திக்க கூடாது. இன்னைக்கு இந்த பொருள் அப்படின்ற விஷயம் இந்த வாலிபன்ட்ட இருந்தது, ஆஸ்தி. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கலாமா? ஒருவேளை நம்மளை குறித்தே நம்ம பெருமையா நினைப்போம். என் அழகு, என்னுடைய படிப்பு, என்னுடைய புத்திசாலித்தனம், என்னுடைய சாமர்த்தியம், என்னால இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் விட்டுருங்க. அதை தான் இங்க ஆண்டவர் சொல்றார். இதை விற்று விடுங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள். இப்படி பல காரியங்கள்ல நம்மள மேன்மையா நினைப்போம். எந்தெந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரோட மேன்மையா நினைக்கிறோமோ அதை தான் என்ன சொல்றாரு ஆண்டவர் இங்க, விற்று விடுங்கள். நீங்க அதை விற்றாதான் என்னை பின்பற்ற முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கிற ஆஸ்திகள், நமக்கு இருக்கிற அந்த பொருளாதார வசதிகள், இல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற நல்ல குடும்பங்கள், நல்ல பிள்ளைகள், இதெல்லாம் பார்த்து பெருமை கொள்வதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை, இதை பராமரிப்பதற்காக, இவைகளும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்படத்தக்கதாக ஆண்டவர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். we are caretakers. நாம் பராமரிக்கிறவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. என் சொத்து, என் பிள்ளைகள், என் குடும்பம், பாத்தியா நான் என் பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கிறேன், பாத்தியா என் பிள்ளை எப்படி படிக்குது, பாத்தியா என் பிள்ளை லட்ச லட்சமா சம்பாதிக்குது, பெருமை பாராட்டுவதற்கல்ல. இன்றைக்கு அதை விற்று விடுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். அப்புறம்தான் நீங்க என்ன பண்ண முடியும், அவரை பின்பற்ற முடியும். பெருமையோடு கூட அவரை பின்பற்ற முடியாதுங்க. அவரை பின்பற்றணும்னா உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு, அதை விட்டு விட்டு தான் வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சகேயு என்ற மனுஷனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். சகேயு ஒரு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், குள்ளமா இருப்பான். ஒரு நாள் இயேசு வர்றாருன்னு கேள்விப்படுறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த கூட்டத்துல போய் அவர் எங்க பாக்குறது, கூட்ட நெரிசல் ஜாஸ்தி. காட்டத்தி மரத்துல ஏறி உட்காந்துக்கிறான். இயேசுக்கு தெரியாம நம்ம பாத்திரணும்னு நினைச்சு உட்காடுறான். ஆனா இயேசு கரெக்டா அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்த உடனே சகேயுவை பார்த்து, இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசு ஒரு வார்த்தை கூட சொல்லல, சகேயுவே நீ அநியாயமா சம்பாதிச்சிருந்தனா அத ஏழைகளுக்கு கொடு, நாலத்தனையா திருப்பி கொடு, இப்படின்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல பாருங்களேன். அந்த சம்பவத்தை வாஸ்தா தெரியும். உன்னுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு எப்ப சொன்னாரு? அவன் ஏசு உள்ள போன உடனே அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கன்ஃபெஷன், பாவ அறிக்கை செய்யறான். நான் யார் இடத்துல அநியாயமா வாங்கியிருந்தேன்னா அதை நாலத்தனையா கொடுத்துருவேன், என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்துருவேன் அப்படி சொன்ன போது அன்று சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அதுதான் அந்த பணம் தான் அந்த சகேயுவுக்கு தடையா இருந்துச்சு ரட்சிப்பு வர்றதுக்கு. ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் நிறைய பேருடைய வாழ்க்கையில பணம் தடையா இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையில இல்ல. குடும்பம் தடையா இருக்கலாம், நம்முடைய புத்திசாலித்தனம் தடையா இருக்கலாம். நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன், அந்த லீகலிஸ்ட், அதுக்குனால நம்மளால அந்த ரட்சிப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியாம இருக்கலாம். நான் சொன்னது மாதிரி குடும்ப பெருமை, உலக பெருமை, அந்தஸ்து, இவைகள் தேவனை தேட முடியாத படிக்கு, நித்திய ஜீவனை அடைய முடியாத படிக்கு தடையா இருக்கலாம். ஆனால் எப்பொழுது சகேயு தன்னை அர்ப்பணித்தானோ, அந்த இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சானோ, ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. தேவனை பின்பற்றினான். கொர்நேலியோ பாருங்க, அவன் பணக்காரன், தேவனை பின்பற்றினான். அரிமத்தியானாகிய யோசேப்பை பாருங்கள், அவன் புதிதாய் தனக்கென்று சொல்லி வெட்டி வைத்திருந்த அந்த கல்லறையை இயேசுவுக்காக கொடுத்தான். அவ்வளவு அது விலை உயர்ந்த ஒன்று. பவுலை பாருங்கள், அவர் பன்மொழி பண்டிதர், நல்ல பணக்காரர், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் இயேசுவுக்காக விட்டுவிட்டார். பர்னபா, அவர் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊழியத்திற்கு வந்தார். ஏன் ஆண்கள் மட்டும்தான் செஞ்சாங்களா? இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். தங்கள் ஆஸ்திகளாலும் ஊழியம் செய்ய முடியும். இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு பேதுரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உங்களை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வாலிபன்
உடைய அந்த ரியாக்ஷனை பார்த்த உடனே பேதுருக்கு இப்படி தோணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாலிபன் நிறைய வச்சிருந்தான். இயேசு அவனை பின்பற்றி வருவதற்கு ஒரு தகுதியை கொடுத்தாரு, நீ ஆஸ்தியை வித்துட்டு வான்னு. இப்ப பேதுருக்கு, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தோம், அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக யார் ஒருவர் ஒரு சின்ன விஷயத்தை விட்டாலும் அவங்களுக்கு பலன் கிடைக்காம போவதே இல்லை என்பதற்கு ஆதாரமாக வாக்குத்தத்தமாக அநேக காரியங்களை சொல்றார். பின்வரும் வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இதை முந்தைய பாடங்களில் இதை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் திரும்ப சொல்ல போறேன். சீஷர்களுக்கு அவரை பின்பற்றியதுனால என்ன கிடைக்க போகுது? முதலாவது, நியாய தீர்ப்பின் நாளில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிப்பார்கள். இரண்டாவதாக நான் சொல்லிக் கொடுத்தேன், புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலர்களின் உபதேசம்தான் அடித்தளம். இதற்கு ஆதாரமாக எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்துவிட்டு தன்னுடைய பணியை நிறைவேற்றிவிட்டு பரமேறி சென்று விட்டார். அதற்கு பிற்பாடு அவர் விட்டு சென்ற அந்த 12 சீஷர்கள் தான் சபையை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கும் பொழுது சபைக்கு அடித்தளமாக உபதேசத்தை கொடுத்தார்கள். அப்போஸ்தலரின் உபதேசம், டாக்டரின் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த இயேசுவின் சீஷர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, சீஷர்களுக்கு புதிய எருசலேமில் விசேஷித்த பங்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. புதிய எருசலேம்ல 12 சீஷருடைய பேர் பொறிக்கப்பட்டிருந்தது. ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் நியூ ஜெருசலம். தொடர்ந்து இந்த மத்தேயு சுவிசேஷத்தை வாசிப்போம். மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான்காவதாக, ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், சீஷர்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப சீஷர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதம். அன்றைக்கு இருந்த அந்த 12 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த 12 சீஷர்களுக்கு நியாயம் தீர்க்கிற அந்த ஸ்லாக்கியம், அப்போஸ்தலர் உபதேசத்தை கொடுத்தாங்க. மூணாவதாக, புதிய எருசலேம்ல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ், அதாவது இட்டர்னல் பிளெஸ்ஸிங்கா அவங்களுக்கு அதை கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு உங்களையும் என்னையும் சீஷர்களாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதை விட்டாலும் 100 100 fold ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அதை கொடுப்பார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், வெறும் அந்த 100 fold மாத்திரம் இல்ல, நித்திய ஜீவனையும், நித்திய ஜீவன் சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதத்துல ஒன்று இட்டர்னல் லைஃப். இததான் அந்த வாலிபன் இழந்துட்டாங்க. வாலிபன் நான் சொன்னது மாதிரி நித்திய ஜீவனை கேட்டு வந்தான் என்ன செய்யணும்னு. ஆனா முடிவில் அவன் நித்திய ஜீவனை இழந்து விட்டான். ஆனால் சீஷர்களுக்கு ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். இதுதான் கிரேட்டஸ்ட் பிளெஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல? எப்பவுமே இந்த உலகம் பொதுவா என்ன சொல்லும்? வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு சொல்லும். ஆனால் மனிதன் பார்க்கிற விதமாக, மனிதன் பலன் அளிக்கிற மாதிரி தேவன் பலன் அளிக்க மாட்டார். மனிதன் வேற மாதிரி யோசிப்பான், ஆனா தேவன் வேற மாதிரி யோசிப்பாரு. ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். பூமியில எளிமையாக வாழ்கிறவர்கள்
பரலோக ராஜ்யத்துல மேன்மையான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வார்கள். பூமியிலே மேன்மையாக வாழ்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல சிறியவர்களாக இருப்பார்கள். பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவர்கள் என்று சொல்லும் பொழுது கூட நான் சொல்லி கொடுத்தேன். நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது நிறைய ஆச்சரியங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நினைப்போம் இவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்கும். வெளிப்புறமாக ஒருவரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நியாயம் தீர்க்கவே முடியாது. அவனவனுக்குரிய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் பரலோகத்திலே தரப்போகிறார். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஒரு நாள் எல்லாரும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பெயரை சொல்லி அழைக்க போகிறார். அந்த நாளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்க வேண்டும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பிந்தினோர் முந்தினோர், முந்தினோர் பிந்தினோர். அப்ப கர்த்தர் மனிதன் பார்க்கிற விதமாக நமக்கு பலன் அளிக்க போவதில்லை என்பதை உறுதியாக இந்த இடத்துல சொல்லுறத பார்க்கலாம். வருகிற வாரத்துல இதன் தொடர்ச்சியாக ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுவார். இதன் அடிப்படையிலே நம்ம கற்றுக்கொள்ள போறோம். விளக்கமா நம்ம அந்த உவமையின் மூலமாக தேவன் எப்படி பலன் அளிக்கிறவர் என்பதை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்முடைய பாடத்தை நாம் விளக்கமாக படித்திருக்கிறோம். இன்றோடு கூட மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம். தொடர்ந்து இதை தியானிங்க. கர்த்தர் இந்த வசனங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்றைக்கு மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இது எந்த பகுதியில் இருக்கிறது? செயல்கள், டீட்ஸ். இயேசு பல வகையிலே தம்முடைய சீஷர்களுக்கு போதனைகளை கொடுத்தார். அதுல முக்கியமா ஒரு மெத்தட் என்ன யூஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னா, இதை நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது இது எதற்காக ஆண்டவர் சொன்னார் என்பது நமக்கு விளங்குகிறது. என்ன முதலாவது அவர் சொன்னார்? பலன் கொடுப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடு. சீஷர்களுக்கு என்ன கிடைக்க தேவன் பலன் அளிக்கும் விதம், பலன்களை வழங்கும் மனிதனின் நடைமுறையை போல் இல்லை என்ற கொள்கையை விளக்குகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி: இந்த எஜமானன் நியாயமா செஞ்சாரா, அநியாயமா செஞ்சாரா? தேவனுடைய குணங்களை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிறோம். இந்த உவமையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அப்ப இந்த பலன்கள், ரிவார்ட் அப்படின்னும் போது நம்ம 2 வகையில புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துடைய கடைசி ஜெபம் என்ன? நமக்குள்ளே அந்த ஒரு மனம் ஐக்கியம் இருக்கிறதா? அதை தான் மனவாட்டியிடம் இருந்து இயேசு எதிர்பார்க்கிறது. ஒன் பாடி மெனி மெம்பர்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தேயு ஆசிரியர் மட்டும் கிட்டத்தட்ட 3 முறை இதை சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த இடத்துல சீஷர்களுக்கு நல்லா புரிந்திருந்ததுன்னா என்ன? அவங்க இப்ப எல்லாரும் அந்த பலன்ல குறியா இருக்கிறாங்க. ரெடி ஃபார் ஐதர், எதற்கும் தயார். இயேசுவுக்கு ஊழியக்காரன் என்பது அடிமைக்கு இணையாக பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தாரோ அதற்கு தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆனா இங்க என்ன இயேசு கேட்கிறாரு? திரும்ப அதே கேள்வியை கேட்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஆனால் இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து நிறைய பேருக்கு ஒரு தலைவலி மாத்திர மாதிரி, தலைவலி வந்தா போட்டுக்குவாங்க, இல்லைன்னா பைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அற்புதத்தை ருசித்த நாம் அவரை பின்பற்றுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.